FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓடிடி சீரிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான பெட் படம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பெட் அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்கும். ஆமாங்க, இந்த பெட் அப்படிங்கிறது ஒரு சூதாட்டத்தை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட படம். இந்த படம் பாத்தீங்கன்னாக்க கனடாவில் உள்ள சைமன் பேரி அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இவரு மட்டும் பண்ணல, இவரு கூட மொத்தம் ஒரு 3 டைரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பெட் வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னாக்க 10 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த படத்தை பார்த்து முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பா இருந்ததுனால நம்ம எங்கேயுமே கேப்பே விடாம ஒன் ஸ்ட்ரெச்ல பார்த்து முடிச்சோம். இந்த படத்தோட கதாநாயகி பாத்தீங்கன்னாக்க மிக்கோ மேரண்டேனி அப்படின்றவங்க. வெறும் 20 வயதே ஆன இந்த நடிகை யுமிகோ அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல தான் இந்த படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ் கொண்ட இந்த படத்தை அவங்கள விட வேற யாரு நடிச்சிருந்தாலும் அவ்வளவு திறம்பட நடிச்சிருக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். காரணம் என்ன அப்படின்னாக்க, முகத்துல எந்தவித எக்ஸ்பிரஷன்ஸுமே இல்லாம அவங்களுடைய தனித்துவமான அதிரடி பாணியில தான் நடிச்சிருக்காங்க. சோ இந்த 10 எபிசோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு சுருக்கமான ஒரு ஒன்லைன் ஸ்டோரியில சொல்லணும் அப்படின்னாக்க, பொதுவா இந்த பள்ளியில படிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பணம் படைத்தவர்கள். அதாவது அதீத பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் இந்த பள்ளியில ஸ்டூடெண்ட்ஸாவே இடம்பெற முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய பணத்தை அங்க உள்ள நடக்கக்கூடிய கேம்பிளிங்ல பெட் வைக்கிறாங்க. அந்த பெட் மூலியமா வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது. இதுல வெற்றி பெற்றவங்களுக்கு தனி அந்தஸ்து வழங்கப்படுது. தோல்வி பெற்றவங்களுக்கு ஒதுக்கப்படுறாங்க. அதாவது எப்படின்னா, ஹவுஸ் பெட் அப்படின்னு சொல்றாங்க. ஹவுஸ் பெட்னா ஒரு சிறைச்சாலையில கைதியை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு சேவை செய்பவர்களாக, அதாவது அதிகாரம் படைத்தவர்களுக்கு சேவை செய்பவர்களாக, அவங்களுக்குன்னு தனி உடை, அவங்களுக்குன்னு தனி சங்கிலி இதெல்லாம் கொடுத்து அவங்கள எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. சோ இந்த மாதிரியா கதை நகர்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் கதையினுடைய கதாநாயகனான யுமிகோ வராங்க. யுமிகோ எங்க இருந்து வராங்கன்னா, ஜப்பானை பூர்வீகமா கொண்டதுனால ஜப்பான்ல இருந்து அவங்க கிளம்பி இங்க வராங்க, எங்க கனடாவுக்கு வராங்க. சோ கனடால செயின்ட் டாமினிக் ஸ்கூலுக்கு வராங்க. அந்த ஸ்கூலை பத்தின பெரிய பிம்பங்கள் அவங்களுக்கு சொல்லப்படுது. இங்க ரொம்ப கொடூரமான ஒரு ஸ்கூல், இதை நீ கண்டிப்பா போகணுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் கண்டிப்பா போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்கூலுக்குள்ள வராங்க. சோ இவங்க ஸ்கூலுக்குள்ள வந்தது பிறகு இந்த கதை எப்படி போகுது எதுக்காக அவங்க செயின்ட் டாமினிக் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து வராங்க, அதற்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு பழிவாங்கும் குணம் ஒண்ணு இருக்கு. எதனால அந்த பழிவாங்கும் குணம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு, அவங்க கடைசியில பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த 10 எபிசோடுக்கு உண்டான கதை. ஒரு படத்தோட கதையை ரிவ்யூ அப்படின்ற பேர்ல எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அந்த படம் பார்க்குற சுவாரஸ்யமே போயிடும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது படத்தோட ஒன்லைன் தான். சோ இந்த கதையை மையப்படுத்தி தான் இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே அமைஞ்சிருக்கும். அந்த வகையில பெட் படம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, 10க்கு 6.3 மார்க் கொடுத்திருக்காங்க. இது நான் கொடுக்கல, IMDbல கொடுத்திருக்காங்க. சோ என்னோட ரிவ்யூமே அதே தான். 6.3ல இருந்து 7 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதைன்னு தான் சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு நான் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு நல்ல படத்தை சஜஷன் கொடுத்திருக்கேன் அப்படின்ற மன நிறைவு எனக்கு இருக்கு. நீங்களும் பெட் படம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு ஷோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.